ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சொத்தினுடைய பத்திரத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிழைகளை திருத்துவதற்குண்டான வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது, பிழை திருத்தல் பத்திரம் எழுதும்போது அதில் என்னென்ன தகவல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரெண்டாவதாக வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய சொத்து பத்திரத்தில் ஒரு சில தவறுகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெயர் வந்து தப்பாக இருக்குது, அல்லது அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பரோ அல்லது சப்டிவிஷன் நம்பர் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டாங்க, அல்லது அந்த சொத்து இருக்கக்கூடிய அந்த ஊர் பெயரை வந்து தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிழைகள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நான் வந்து திருத்த முடியுமா? சப்போஸ் நான் வந்து இந்த பத்திரத்தில் திருத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யாரை வந்து நான் கான்டாக்ட் பண்ணணும்? அதே மாதிரி அந்த பத்திரம் எழுதும்போது சாட்சிகள் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே சாட்சிகள் தான் இப்பயும் வேணுமா? அல்லது இப்போ நான் பிழை திருத்தம் பத்திரம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்குண்டான கட்டணம் வந்து அதிகமாக கட்டே ஆகணுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறாங்க. அந்த சந்தேகங்களுக்கான விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு எல்லோரும் என்னென்னா, எதனா சொத்து பத்திரத்தில் பிழை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது பிழை இருக்குது, நம்மளால் சொத்தை விற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பயம் வந்துடுது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஈஸியாக வந்து உங்கள் பத்திரத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ என்னோடய சொத்து பத்திரத்தில் ஒரு பிழை இருக்குது, அந்த பிழையை நான் திருத்தணும் அப்படின்னா நான் எங்கே போய் திருத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பத்திரம் எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் அந்த பத்திரத்தில் கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். ரெண்டாவதாக, இந்த பிழை திருத்தல் பத்திரம் எழுதுறது வந்து யார் எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரியாக வந்து லாஸ்ட்டாக அந்த பத்திரம் யார் எழுதுனாங்களோ அவங்க கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ அவங்க மூலமாக தான் நீங்கள் இந்த பிழை திருத்தல் பத்திரம் எழுதி கொண்டு போய் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இதில் வந்து நிறைய பேர் சந்தேகம் வரலாம். இந்த மாதிரி கடைசியாக அந்த பத்திரம் பதிவு பண்ணும்போது பத்திரம் எழுதுறவர் இப்போ இல்லை, இப்போ அவர் வந்து அந்த ஊரில் இல்லை, அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு என்கிட்ட இல்லை, அல்லது அந்த பத்திரம் எழுதினவர் இறந்துட்டார் அப்படின்னா அப்போ நாம் யார் மூலமாக பத்திரம் எழுதுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக என்ன பண்ணணுன்னா, நேராக சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இந்த மாதிரி கடைசியாக அந்த பத்திரம் எழுதினவர் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் கோர்ட் மூலமாக ஒரு பெட்டிஷன் போடணும், ஒரு மனு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி என்னோடய சொத்து பத்திரத்தில் எழுதின இந்த நபர் வந்து இப்போ இல்லை, அவர் வந்து காணோம், அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு போட்டு அந்த மனுனுடைய காப்பியை நீங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ கட்டாயமாக அந்த நபர் இருந்தார் அப்படின்னா அந்த பத்திரம் எழுதுகிற நபர் மட்டும்தான் அந்த பிழை திருத்தல் பத்திரம் எழுதி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தா, அவர் முன்னிலையில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அவர் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல அல்லது இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். வேறு ஒரு பத்திரம் எழுதுறாரு பார்த்தீங்களா, ஸோ அவர் மூலமாக நீங்கள் பிழை திருத்தல் பத்திரம் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணும்போது அந்த பத்திரத்தில் 2 சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்க, 2 பேர் வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே சாட்சிகள் தான் இந்த பிழை திருத்தல் பத்திரத்துலேயும் கையெழுத்து போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ சாட்சிகள் வந்து நீங்கள் யார் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ ஏற்கனவே பதிவு பண்ண சாட்சிகள் வந்து கட்டாயமாக தேவை கிடையாது. அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து இல்லை வெளியூர் எங்கேயாவது இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எதனா ஒரு 2 சாட்சிகள் அரேஞ்ச் பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் அந்த பிழை திருத்தல் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிழை திருத்தல் பத்திரம் நான் பதிவு பண்ணோம் அப்படின்னா எனக்கு கட்டணம் எவ்வளோ ஆகும், ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க, ரொம்ப அதிகமாக வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறீங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ எண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ஃபீஸ் வந்து உங்களுக்கு மாறுபடும். ஸோ ஒரு சில இதுக்கு வந்து கம்மியாக தான் கேட்பாங்க, ஆனால் ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்பாங்க. அது இந்த வீடியோவோட எண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிழை திருத்தல் பத்திரம் வந்து ஒரு ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் வந்து சும்மா அப்படி கைப்பட எழுதி கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. கட்டாயமாக முத்திரைத்தாளில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி கரெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த முத்திரைத்தாளினுடைய கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ₹100 வரைக்கும் வரும். ஆனால் ஒரு சில கரெக்ஷன்ஸ்க்கு வந்து அந்த முத்திரைத்தாளினுடைய கட்டணம் மாறுபடும். அது என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிழை திருத்தல் பத்திரத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த பிழை திருத்தல் பத்திரத்தினுடைய ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டு நான் கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இந்த பிழை திருத்தல் பத்திரம் பொறுத்த வரைக்கும் இது யார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி
ஏற்கனவே உங்களுடைய பத்திரப்பதிவப்போ யார் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்தாரோ எழுதி கொடுத்தாரோ அவர் தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து இயரு, அதுக்கப்புறம் என்ன வருடம், மாதம், அப்புறம் அட்ரஸ்ஸு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் யாரோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா அந்த சொத்து பத்திரம் யாரோட பேரில் இருக்கோ அவருடைய டீட்டெயில்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கணும். அதாவது எழுதி வாங்கியவருடைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். ரெண்டாவது பேராகிராஃபில் யார் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அப்பா பெயர், அவருடைய பெயர், அப்புறம் ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர், இதெல்லாம் வந்து ரெண்டாவது பேராகிராஃபில் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃபில், அதாவது நான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்து சர்வே நம்பர், ஒரு பத்திரத்தில் வந்து சர்வே நம்பர் தப்பாக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி எழுதுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த மூணாவது பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து ஒரு பெயர், ஒரு துணைக்கால் வந்து விட்டு போச்சு, அல்லது சப்டிவிஷன் நம்பர் தப்பாக இருக்குது, அல்லது ஊர் பெயர் வந்து தப்பாக எழுதிட்டாங்க. அதாவது ஊர் பெயர் அப்படின்னா ஊர் பெயர் கரெக்ஷன் தான் பண்ண முடியுமே ஒழிய சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. சேஞ்சு கரெக்ஷன் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஊர், இப்போ உதாரணத்துக்கு வந்து திருச்சி அப்படி இருக்குன்னா திருச்சியில் அந்த ஈச்சு வந்து விட்டுட்டாங்க, திருச்சி அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுவே திருச்சிக்கு பதிலாக நீங்கள் மதுரைன்னு மாற்றணும், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மதுரைன்னு மாற்றணும் அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து மாற்ற முடியாது. அதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அது மூணாவது பேராகிராஃபில் தெளிவாக கொடுக்கணும். அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸு பத்திரத்தில் எத்தனாவது பக்கத்தில் எத்தனாவது லைனில் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேற்சொன்ன சர்வே எண் மாற்றம் தவிர கிரைய ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வேறு விவரங்களில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும். அடுத்ததாக சொத்து விவரம் பிழை திருத்தலுக்கு முன் எப்படி இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சர்வே நம்பர் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா சர்வே நம்பர் தப்பாக இருக்கக்கூடிய சர்வே நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கணும். பிழை திருத்தலுக்கு பின் புதிய சர்வே நம்பர், அதாவது கரெக்டான சர்வே நம்பர் எதுவோ அது வந்து பிழை திருத்தலுக்கு பின் அப்படிங்கிற இந்த லைனுக்கு கீழே எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஆக இந்தபடிக்கு நாம் கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் மனப்பூர்வமான சம்மதித்து எழுதி கொண்ட பிழை திருத்தல் ஆவணம் ஆகும் அப்படின்னு போட்டு, யார் வந்து புதுசாக 2 சாட்சிகள் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே உங்கள் பத்திரத்தில் சைன் போட்டவங்க இருந்தாலும் அவங்களே கூப்பிட்டு கூட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிழை திருத்தல் பத்திரம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த பிழை திருத்தல் பத்திரம் வந்து முத்திரைத்தல் பத்திரத்தில் தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி கொடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தெந்த விவரத்தில் நீங்கள் பத்திரத்தில் மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பத்திரத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரோ சப்டிவிஷன் நம்பரோ தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி நேம் கரெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். நேம் கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ கரெக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ஷன் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து குமார் அப்படின்னு இருக்குது, அந்த மா பக்கத்தில் துணைக்கால் இல்லை அப்படின்னா குமரன் அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் குமாருக்கு பதிலாக செந்தில்னு மாற்றணும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சர்வே நம்பரோ சப்டிவிஷன் நம்பரோ அல்லது கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கட்டணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் ப்ளஸ் எழுதி கொடுக்குறவர் பதிவு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதிகபட்சம் உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் தான் வரும். மேற்குபடி நீங்கள் கட்டணம் எதுக்கெல்லாம் அதிகமாக செலுத்தி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது செக்மெண்ட் பார்க்கலாம். அதாவது இப்போது சர்வே நம்பர் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த சர்வே நம்பர் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளும் சரி, அந்த சர்வே நம்பருக்கு உண்டான அந்த நில மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வே நம்பரில் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமான தொகை செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிலப்பரப்பு, இப்போ அந்த நிலத்தினுடைய ஏரியா வந்து உதாரணத்துக்கு உண்மையாக இருக்கக்கூடியது வந்து 1000 சதுரடி இருக்குது. ஆனால் பத்திரத்தில் எழுதுனது வந்து ஒரு 500 சதுரடின்னு எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 500 சதுரடியும் சேர்த்து நீங்கள் 1000 எழுத போகிறீங்க இப்போது பிழைத்தத்தில். அப்போ உங்களுக்கு கட்டணம் அதிகமாக கேட்பாங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கண்டிஷனில் நம்ம பத்திரத்தில் பிழை திருத்தம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போது பத்திரத்தினுடைய வகையை நீங்கள் மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு விற்பனை பத்திரத்தை தான செட்டில்மெண்ட் பத்திரமாக நீங்கள் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான பத்திரத்தை வந்து பாகப்பிரிவினை பத்திரமாக நீங்கள் மாற்ற முடியாது. தென் நெக்ஸ்ட்டு பரிவர்த்தனை பத்திரத்தை தான பத்திரமாக மாற்ற முடியாது. ஸோ ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பத்திர வகையை வந்து மாற்ற முடியாது. ரெண்டாவதாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நேம் சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி ஊரினுடைய பெயரை சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது பத்திரத்தோட டைப் நம்ம மாற்ற முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வேறு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.
இதை தவிர நிலம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.